புதியொரு விளக்க உரைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த வருடம் அல்ல, கடந்த வருடத்துடைய விளக்க உரைகளும் என் மூலமாக குறித்த பகுதிகளில் பதிவிடப்பட்டிருந்தது. இன்று முதலாக தமிழ் மீடியத்தில் 2020ஆம் ஆண்டுக்குரிய பல்வேறு வினாவுக்குரிய விளக்க உரைகளும் அமைப்பு கட்டுரை வினாக்களில் வந்த இடர்பாடடைந்த வினாக்களுக்குரிய விளக்கம் மாணவர்களின் நலன் கருதி பதிவிடப்படுகின்றது. இங்கு முதலாக பொது ரசாயனத்தை காண விளக்க உரை எடுத்துக்கொண்ட நோக்கம், கடந்த காலங்களில் பொது ரசாயன வினாக்கள் ஒரு பாடப்பரப்பை தாங்கி கடந்த வினாக்களை மையப்படுத்தி எதிர்பார்க்கை வினாக்களாக அமைந்த அனைத்து வினாக்களுமே பொது ரசாயனம் வினாவாக அமைந்திருந்தது. எந்த இடர்பாடுமின்றி மாணவர்கள் சுயமாக செய்யக்கூடிய வினாக்களாக அமைந்திருந்தது பொது ரசாயனம். முதலாக பொது ரசாயனத்தை விளக்க உரைக்காக எடுத்த காரணம், பல்வேறு வினாக்களில் மாணவர்கள் இடர்பட்ட ஒரு வினாவும், அமைப்பு வினாவில் முதலாம் வினாவுக்குரிய சி பகுதியும் தான் இடர்பட்ட வினாவாக. எனவே அந்த இடர்பாட்டை முழுதாக நீக்கி அடுத்த வருடங்களில் அந்த வினா சார்பாக வினவப் போகும் வினாக்களுக்கான ஒரு எதிர்கூறலையும் கூறுவதற்காக நாங்கள் பொது ரசாயனத்தை எடுத்திருக்கின்றோம். பொது ரசாயனத்தில் 2020ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையில் பல்வேறு வினாக்களுக்கான விளக்க உரையை நீங்கள் எடுத்தால் MCQ பல்வேறு வினா மொத்தம் 50 வினாக்களில் ஒட்டுமொத்தமாக 11 வினாக்கள் பொது ரசாயனை தாங்கி இருந்தது. அதில் ஒரு வினா அசைதன ரசாயனத்தை தாங்கி இருந்தது, 2 கலப்பாக இருந்தது. எனவே ஒட்டுமொத்தமாக தூய பொது ரசாயன வினாவாக 10 வினாக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 10 வினாக்களை எடுத்துக்கொள்ளலாம். 10 புள்ளிகள் பல்வேறு வினாவை பற்றி நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அதில் வழமையாக வந்த வினாக்கள், ஒரு வினாவை தவிர மற்றைய வினாக்கள் அனைத்தும் கடந்த கால வினாக்களை மையப்படுத்தி வந்த வினாக்கள், எளிய வினாவாக அமைந்திருந்தது. அந்த பல்வேறு வினாக்களில் மாணவர்களை சிந்திக்க தூண்டிய வினா இலக்கம் 18. இந்த 10 வினாக்களில் பல்வேறு வினாக்களில் 18வது MCQ மாணவர்களை சிறிது சிந்திக்க வைத்த வினாவாக அமைந்திருந்தது. அது அலகு 1 ரீதியான கேள்விகள். மாணவர்கள் தற்போது புதிய பாடப்பரப்பு சம்பந்தமான சில விடயங்களை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அலையியல்புகள், அலைக்கொள்கைகள், சக்தி சொற்றங்கள் சார்பாக தொடர்ச்சியாக வினாக்கள் அமைய பெற்று வந்திருந்தது. கழிந்த 20ம் 2வது வினா சக்தி சொற்றன் சார்பாக எளிய வினா வந்திருந்தது. இப்போ அலைக்கொள்கை சார்பாக வந்த கேள்விகள், டி புரோக்லி சார்பாக வந்த வினா மாணவர்களுக்கு ஒரு புதிய வினாவாக அமைந்திருந்தது. அதுக்குரிய விளக்கம். ரைட், கவனிங்க. வினா எழுதப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக, வேகம் வியுடன் செல்லும் ஒரு நியூட்ரனின் டி புரோக்லி அலைநீளம். டி புரோக்லியால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமன்பாடு உங்களோட அலகு 1 ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த டி புரோக்லியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அலைநீளத்துக்கான சமன்பாடு சார்பாக லூயிஸ் டி புரோக்லி அவருடைய அலைநீளம் லாம்ப்டா. அந்த நியூட்டனுடைய இயக்க சக்தி E7 அரை mv வர்க்கம். m என்றால் திணிவு, நியூட்ரானின் திணிவு, b என்பது வேகமாக இருக்கும். அந்த இயக்க சக்தியானது 4 மடங்காக அதிகரிப்பின் புதிய டி புரோக்லி அலைநீளம் யாதென்று வினவப்பட்டிருந்தது. சரி, இதனுடைய விளக்கம், டி புரோக்லியினுடைய கருத்துக்கள் என்னவாக அமையும், டி புரோக்லியுடைய கருத்துக்கள் அமையும் என்று பார்க்க தொடங்கும் முன்னர், டி புரோக்லி அதாவது லூயிஸ் டி புரோக்லி அவருடைய அலைக்கொள்கை எவ்வாறு அமையும்? டி புரோக்லி
டி புரோக்லியுடைய வினாக்கள் அறிந்திருக்க முடியும் இரட்டை இயல்புகள். எழுந்தமானமாக படித்திருந்தால் தெரியும். இரட்டை இயல்பு துணிக்கை அலை இயல்பை காட்டக்கூடிய தன்மை இரட்டை இயல்பாக இலத்திரன்கள் இரட்டை இயல்புடையவை. அந்த இரட்டை இயல்பு துணிக்கை அலை இயல்பை கொண்டிருக்கும் என்று படித்திருப்பீர்கள். சாதாரணமாக வினவப்பட்ட வினா. அந்த டி புரோக்லியுடைய ஒரு கருத்து, ஒரு வெளியேற்றப்படும் கதிர்ப்பு சக்தியானது பொருத்தமான நிபந்தனையின் கீழ் துணிக்கைகளாக நடந்து கொள்ளலாம். டி புரோக்லியின் கருத்துப்படி ஒரு கதிர்ப்பு சக்தியானது பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் துணிக்கைத்தன்மையை காட்டலாம். பார்ட்டிகல் நேச்சர் துணிக்கைத்தன்மையை காட்டலாம். அதேவேளை இன்னொரு பொருத்தமான நிபந்தனையின் கீழ் அலை இயல்பையும் காட்டலாம். இதுதான் டி புரோக்லியினுடைய ஒரு கருதுகோளாக இருந்தது. ஒரு கதிர்ப்பு சக்தியானது பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் துணிக்கைத்தன்மையாகவும் பொருத்தமான நிபந்தனையின் கீழ் அலை இயல்பாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு கருவை சுற்றி இயங்கும் இலத்திரன்கள் அலை இயல்புடன் தொடர்பட்டது. எனவே அவை அலை நீளத்தை கொண்டிருக்கும். இதுதான் சுருக்கமானது. ஒரு கருவை சுற்றி இயங்கும் இலத்திரன்கள் இயல்பை கொண்டிருக்கும். எனவே ஒரு அலை நீளம் குறிப்பிட்ட அலை நீளத்தை கொண்டிருக்கும். இது சாதாரணமான விடயம். சரியா? ரைட். எனவே டி புரோக்லியுடைய கொள்கை துணிக்கை அலை இயல்பை காட்டக்கூடிய அந்த இரட்டை இயல்பு இலத்திரங்களுக்கும் எடுக்கலாம். இலத்திரங்கள் இரட்டை இயல்பை காண்பிக்கக்கூடியது. இந்த டி புரோக்லியுடைய சமன்பாடு தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சமன்பாடு. மாணவருடைய அந்த வழிகாட்டிகளில் கையேடுகளில் உங்களுக்கு அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமன்பாட்டை வைத்துத்தான் இந்த வினவப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இயக்க சக்தி தரப்பட்டிருக்கின்றது. வழமையான சமன்பாடு அரை வர்க்கம். இப்போ டி புரோக்லிய சமன்பாடு எதை குறிக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள், டி புரோக்லிய அலைநீள லெம்டா சமன் பிளாங்கின் மாறிலி எச்சின் கீழ் அத்துணிக்கையின் திணிவு தரவேகம். இதுதான் டி புரோக்லியுடைய அலைநீளத்துக்குரிய சமன்பாடு. எனவே தான் அவங்க டி புரோக்லி அலைநீளம் என்று அங்கு சொற்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எம்பி பி உந்தம், பி சமன் திணிவு தர வேகமாகவும் கொடுக்கப்படலாம். இங்கே பி என்பது உந்தம், பி உந்தமாக இருக்கும். இந்த சமன்பாடுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்றால் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் அரை எம்பி வர்க்கம் என்ற சமன்பாடையும் டி புரோக்லி சமன்பாடையும் இணைத்து விட்டால் மாணவர்கள் சிரமப்படாமல் தெரிவு விடைக்கு வந்திருக்க முடியும். சரியா? ஸோ இந்த சமன்பாடுகளை எவ்வாறு நாங்கள் இணைத்து கொள்ள முடியும்? மாணவர்கள் பரீட்சை வினாக்களை ஒன்றிலிருந்து தொடர்புபடுத்தும் கிரகித்த திறனை வளர்த்து கொள்ளணும். பொது ரசாயனம் சார்பாக சிந்திக்க வைத்த வினா கடந்த கால வினாக்களில் இந்த வினாவும் ஒன்றாக அமையும். தரப்பட்ட சமன்பாடுகளை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இ சமன் அரை எம்பி வர்க்கம் என்ற சமன்பாடு தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சமன்பாடு. டி புரோக்லியுடைய சமன்பாடு எங்களுக்கு தெரியும். லெம்டா சமன் எச்சிங்கு எம்பி என்று தெரியும். இரண்டு தோற்றப்பாடுகள். இந்த இயக்க சக்தியை 4 மடங்கால் அதிகரிக்கும் போது புதிய அலைநீளம் யாதென வினவப்பட்டிருக்கின்றது. எனவே இயக்க சக்தி ஒரு குறித்த துணிக்கையாக இருக்கும்போது அதனுடைய திணிவில் எந்த மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே இந்த திணிவிலும் இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் தொடர்படுத்தும் போது துணிக்கைத்தன்மை மாற்றமடைய வாய்ப்பில்லை. பிளாங்கின் மாறிலி ஒரு மாறா பெருமானம். எனவே வினவப்பட்ட வினாவில் இயக்க சக்திக்கும் வேகத்துக்குமான தொடர்பு எடுத்து புதிய அலைநீளத்துக்கு அந்த வேகத்தை பிரதியிடும் பொழுது நாங்கள் இலகுவாக அந்த விடையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய சமன்பாடு தொடர்பு இ நேரு சமன் வி வர்க்கமாக எடுப்பின் ஆரம்ப இயக்க சக்தியை நாங்கள் ஈனோடாக எடுத்தால் அதனுடைய வேகம் வி நோட் வர்க்கம் என்று பிரதியிடப்பட்டால் இது 4 மடங்காக அதிகரிப்பின் 4 E0
இதனுடைய புதிய வேகத்தை நாங்கள் v1 ஆக கருதுவோம். எனவே முதலாவது தொடர்பினையும் இரண்டாவது தொடர்பினையும் நாங்கள் பிரித்துவிட்டால் E0 கீழ் 4E0 சமன் V0 கீழ் V1 முழுவதின் வர்க்கமாக அமையும். எனவே இதை தீர்த்துவிடின் 1/4 சமன் E0 கேன்சல் பண்ணப்பட 1/4 சமன் V0 கீழ் V1 முழுவதின் வர்க்கமாக பெறப்படும். இதை வர்க்கத்தை நாங்கள் தீர்த்துவிட்டால் 1/2 சமன் V0 கீழ் V1 ஆக அமையும். எனவே புதிய வேகம் V1 சமன் 2V0 ஆக அமையும். புதிய வேகம் V1 சமன் 2V0 ஆக அமையும். அலைநீளத்திற்கு நாங்கள் தொடர்படுத்தும் போது இந்த புதிய வேகம் ஆரம்ப வேகம் V0 ஆக இருந்தது. இயக்க சக்தி 4 மடங்கு ஆக்கப்படும் போது புதிய வேகம் 2V0 ஆக அமைந்து கொள்கின்றது. எனவே V0 புதிய வேகம் சார்பாக அலைநீள சமன்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் லாம்ப்டா நேர்வு சமன் 1/v. ஆரம்ப அலைநீளம் லாம்ப்டா நோடெனில் புதிய வேகம் ஆரம்ப வேகம் V0. இது முதலாவது சமன்பாடாக எடுத்துக்கொள்வோம். ஆரம்ப இயக்க சக்தி E ஆக இருக்கும்போது லாம்ப்டா நோடெனில் அதனுடைய ஆரம்ப வேகம் V0 ஆக எடுத்துக்கொள்வோம். இயக்க சக்தி 4 மடங்காக அதிகரிக்கும் போது அதனுடைய அலைநீளம் யாதாக இருக்கும் என வினவப்பட்டிருந்தது. அதை லாம்ப்டா 1 ஆக நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் நேர்வியல் சமன் 1/4 மடங்காக சக்தி அதிகரிக்கும் போது V1 புதிய வேகம் TV0 ஆக மாறியிருக்கின்றது. எனவே 2V0 ஆக நாங்கள் பிரதியிட்டுக் கொள்ள முடியும். எனவே லாம்ப்டா நோடின் கீழ் லாம்ப்டா 1 சமன் 2V0 கீழ் V0 ஆக அமையும். எனவே லாம்ப்டா நோடின் கீழ் லாம்ப்டா 1 சமன் 2 ஆக அமையும். வினவப்பட்ட வினா இந்த புதிய அலைநீளத்துக்கான தொடர்பு. புதிய அலைநீளத்துக்கான தொடர்பு மாணவர்களே, பெறப்பட்ட தொடர்பு லாம்ப்டா நோடின் கீழ் லாம்ப்டா நோட் ஆரம்ப அலைநீளம் புதிய அலைநீளம் லாம்ப்டா 1 சமன் 2 ஆக பெறப்பட்டிருக்கின்றது. வினவப்பட்ட வினா இயக்க சக்தியானது 4 மடங்காக அதிகரிக்கும் போது புதிய அலைநீளம் யாதென கேட்டிருந்தது. எனவே இது புதிய அலைநீளம் லாம்ப்டா 1 ஆரம்ப அலைநீளம் லாம்ப்டா நோட். எனவே 2λ1 சமன் லாம்ப்டா நோட். ஆகவே புதிய அலைநீளம் லாம்ப்டா 1 சமன் ஆரம்ப அலைநீளத்தின் 2 மடங்கு. முதலாவது விடையாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அங்கு ஆரம்ப அலைநீளம் லாம்ப்டா என தரப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு கற்றலுக்கு இலகுவாக ஆரம்ப அலைநீளம் லாம்ப்டா நோட் ஆகவும் புதிய அலைநீளம் லாம்ப்டா 1 ஆகவும் பிரதியிடப்பட்டிருக்கின்றேன். எனவே அதை விடைதான் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது விடைக்கு நீங்கள் இலகுவாக சென்று கொள்ள முடியும். எனவே கற்றலுக்கான திறன் சுயமாக வளர்க்கப்படாமல் சிந்தனையை தூண்டும் விதமாக ஏஎல் பாடப்பரப்பு மிக குறுகியது. சிந்தனை பெரிதாக அமையும் போது சிறிய வினாக்களாக இருந்தாலும் சிந்தனை பெரிதாக அமைந்து கொள்ள வேண்டும். எனவே புதிய வினாக்களுக்கான கிரகித்த திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டு தங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இடர்பட்ட வினாவாக இது அமைந்து கொள்வதற்கு அந்த தொடர்புரிமை சமன்பாடுகளை தீர்த்து கொள்ளும் திறமை போதாமை காரணமாக இருக்கும். இது பல்வேறு வினாவுக்கான இடர்பட்ட வினாவுக்குரிய தெளிவான விளக்கமாக இருக்கும். மாணவர்களுக்கு பூரணமாக பயன்பட்டு கொள்ளும். நன்றி.
சரி மாணவர்களே, அடுத்த 2020 மாணவர்களுக்கு இடர்பட்ட வினாவுக்கான விளக்க உரை பொது ரசாயனத்தில் இடர்பட்ட வினா. பொது ரசாயனத்தில் வழமையாக அமைப்பு கற்ற வினா, வினா இலக்கம் உண்டு, தொடர்ச்சியாக மாற்றமின்றி அமைப்பு கற்ற வினாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை மாணவர் அறிவீர்கள். மொத்த புள்ளிகள் கிடைக்கக்கூடிய மொத்த புள்ளிகள் 5 புள்ளியாக இருக்கும். இந்த தொடர்ச்சியான பெறப்பட்ட வினாக்களில் அநேகமாக ABC என 3 பகுதிகளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏ பகுதியானது சாதாரணமாக சரியான ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை, சரியான விடைகளை தெரிவு செய்தல் அல்லது உண்மை பொய் என குறிப்பிடுதல், இப்படியான நிகழ்வுகள் ஏ பகுதியிலும், பி பகுதியில் இயல்பான அந்த பரிவு கட்டமைப்புகள், கலப்புகள், பிணைப்பு கோணங்கள் சார்பாக தொடர்ச்சியாகவும், சி பகுதியில் துணை இடை விசைகள் போன்ற பகுதிகளும் சாதகங்கள் தற்போது பாடத்திட்டத்தில் ஆற்றிருக்கின்றது. எனவே தற்போது துணை இடை விசைகள் சார்பாகவும் பழமையான வினாக்களாக அமைந்து இயல்பான வினாக்களாக மாணவர்களுக்கு பழக்கப்பட்ட வினாக்களாக அமைந்திருந்தது. 2020ஆம் ஆண்டும் கூட வினா இலக்கம் 1 ஏயில் அமைந்த அனைத்து வினாக்களும் கடந்த கால வினாக்களை தழுவிய வினாக்கள், மிக எளிய வினாக்கள். பியில் கேட்கப்பட்ட பரிவு கட்டமைப்பு N2O3 வழமையாகவே ஒரு இயல்பான ஒரு பரிவு கட்டமைப்பும் சாதாரணமாக தொடர்ச்சியாக வினாப்பட்ட வினாவும் மாணவர்களை பொது இரசாயனத்தில் கூட சிந்திக்க வைத்த வினா. முதலாவது பகுதியினுடைய சி பகுதி இடர்பட கூடிய வினாவாக, தவறடைந்த வினாவாக, பொது ரசாயனத்தில் கூட சிந்திக்க வைத்த வினாவாக இந்த 1C வினா அமைந்திருந்தது. அது எது சார்பாக வினவப்பட்ட என்று சொன்னால் இருமுனைவு திருப்புத்திறன் அல்லது இருமுனைவு திருப்பம் சார்பாக அமைந்திருந்தது. அலகு 2க்குரிய வினாவாக அமைந்திருந்தது. எனவே மாணவர்களுக்கான முதலாவது வினாவை நாங்கள் விடுத்து மாணவர்கள் கற்றல் வழிகாட்டிகளையும் பாடத்திட்டங்களையும் பாட நூல்களையும் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெறுமனே சமன்பாடுகளை பாடமாக்குவதும் பாடக்குறிப்புகளை ஒப்புவிப்பதும் இரசாயனவியல் ஆகாது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினா சார்பாக 1C வினா சார்பாக வினா இலக்கம் 1C சார்பானுக்கான வினாவுக்கான அடிப்படை கூறு இருமுனைவு திருப்புத்திறன். இருமுனைவு திருப்புத்திறன் திருப்புத்திறன் என்னும் போது அது காவி கணியமாகத்தான் அமையக்கூடியதாக இருக்கும். அங்கே பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். அல்லது இருமுனைவு திருப்பம் இது சார்பாக வினாவப்பட்ட வினா. அலகு 2க்குரியது. அலகு 2 யூனிட் 2க்குரிய பாட அலகாக அமைந்திருந்தது இருமுனைவு திருப்புத்திறன் அல்லது இருமுனைவு திருப்பம். இந்த வினாவுக்கு நாங்கள் செல்வ முந்தி இருமுனைவு திருப்புத்திறன் சார்பாக பாட கையேடுகளில் இருக்கும் விடயத்தை முதல் பார்ப்போம். இருமுனைவு திருப்புத்திறன் என்றால் பிள்ளைகள் ஏ பி எனும் 2 அணுக்களுக்கு இடையே, ஏபி எனும் 2 பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் 2 அணுக்களுக்கு இடையே கணிசமான மின்னெதிர் வேறுபாடு இருப்பின் ஏயின் மின்னெதிர்த்தன்மையை விட பியின் மின்னெதிர்த்தன்மை பெரிதாக அமையின் இந்த ஏபி மூலக்கூறு ஒரு முனைவுடைய மூலக்கூறாக மாற்றமடையும். பி சார்பாக பகுதி மறையேற்றமும் ஏ சார்பாக பகுதி நீரேற்றமும் கொடுக்கப்படும். எனவே மூலக்கூறை நாங்கள் இயல்பாக முனைவு பங்கீட்டு பிணைப்பு என்று அழைக்கின்றோம். சிக்மா பிணைப்பு சார்பாக அது முனைவு பங்கீட்டு பிணைப்பு. காரணம் மின்னழுத்தன்மை வேறுபட்ட 2 அணுக்கள் பங்கீட்டு பிணைப்பில் இயலும் போது ஒரு இருமுனைவு திருப்புத்திறன் எவ்வாறு கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஏபி சார்பாக ஒட்டுமொத்த மூலக்கூறு சார்பாகவே இருமுனைவு திருப்புத்திறன் கொடுக்கப்படும். உதாரணமாக HCl மூலக்கூறாக கருதின்
ஐதரசனை விட குளோரின் மின்னதிர்த்தன்மை கூடிய ஒரு மூலகம். எனவே குளோரின் சார்பாக பகுதி மறையேற்றத்தினையும் ஐதரசன் சார்பாக சிற்றேற்றம் பகுதி நேரேற்றத்தினையும் பெற்றுக்கொள்ளும். எனவே HCl ஒரு முனைவுள்ள மூலக்கூறாக கருதப்படும். முனைவுள்ள பங்கீட்டு மூலக்கூறாக கருதப்படும். அடுத்த விடயம், இருமுனைவு திருப்புத்திறனை எவ்வாறு குறிப்பது? அதனுடைய காவி குறியீடு இவ்வாறு வழங்கப்படும். அம்புக்குறியின் முனைப்பகுதி எதிர்முனைவை நாடி செல்ல வேண்டும். அம்புக்குறியின் முனைப்பகுதி எதிர்முனைவை நாடி செல்ல வேண்டும். எனவே HCl மூலக்கூறுடைய இருமுனைவு திருப்புத்திறன் குறிக்கப்படும் ஒழுங்கு இவ்வாறாக அமையும். இந்த இருமுனைவு திருப்புத்திறனுக்கான சமன்பாடு வழிகாட்டியில் உண்டு. இருமுனைவு திருப்புத்திறன் நியூ சமன் ஏற்ற பிரிப்பு அல்லது ஏற்ற பருமன் டெல்டா இன்டு பிணைப்பிடை தூரம் அல்லது பிணைப்பு நீளம் R. இது இருமுனைவு திருப்புத்திறனுக்கான சமன்பாடு. ஒரு பாட வழிகாட்டியில் இருக்கும் ஒரு சமன்பாடு. நியூ சமன் இருமுனைவு திருப்பம் அல்லது இருமுனைவு திருப்புத்திறன், இவர் ஏற்ற பிரிப்பு, பிணைப்பு நீளம் அல்லது பிணைப்பிடை தூரம் இருமுனைவு திருப்புத்திறனை கணிப்பதற்குரிய சமன்பாடு. அல்லது இதுக்கு மாறாக இவ்வாறும் கொடுக்கப்படலாம். ஏற்றம் Q இன்டு சிட் R ஆகவும் கொடுக்கப்படலாம். இருப்பினும் பாட வழிகாட்டியில் கொடுக்கப்பட்ட சமன்பாடு இவ்வாறே குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இருமுனைவு திருப்புத்திறன் சிற்றேற்றம் ஏற்ற பிரிப்பு தர பிணைப்பு நீளமாக கருதப்படும். அடுத்ததாக, ஒரு மூலக்கூறின் இருமுனைவு திருப்புத்திறனை எவ்வாறு குறிப்பது? அதுக்குரிய விளக்கம், ஒரு நீர் மூலக்கூறு எடுத்தீங்கென்றால் நீர் ஒரு முனைவுள்ள பங்கீட்டு மூலக்கூறு. இதனுடைய பிணைப்புகள் ஓடேசட் பிணைப்பு முனைவாக்கப்பட்டிருக்கும். 2 தனிச்சோடியும் அமைந்து கொள்ளும். ஐதரசன் சார்பாக சிற்றேற்றம் நேரையும் இவை சார்பாக சிற்றேற்ற நேரேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது ஒட்சன் சார்பாக சிற்றேற்றம் 2 மறையேற்றம் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. இதனுடைய சார்பு குறியீடாக நேர்முனைவை நோக்கி மறைமுனைவாகவும் நேர்முனைவை நோக்கி மறைமுனைவாகவும் இதனுடைய திசைகள் குறித்து காட்டப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக தனிச்சோடி இலத்தின் சார்பாக மேல்நோக்கிய தாக்கம் இருப்பதால் ஒட்டுமொத்த குறியீடாக இருமுனைவு திருப்புத்திறன் இவ்வாறு கொடுக்கப்படும். இது ஒரு காவி கணியம், காவி குறியீடு. எனவே இருமுனைவு திருப்புத்திறன் பருமனையும் கொண்டிருக்கும், திசையினையும் கொண்டிருக்கும். பன்சி வினாக்கு நான் இப்போது விளங்கப்படுத்துவது உங்கள் மாணவர் ஆசிரியர் வழிகாட்டிகளில் உள்ள அடிப்படை குறிப்புகள் மேலோட்டமாக விளங்கப்படுத்தியிருக்கின்றன. இது சார்பாகத்தான் பன்சி வினா வினவப்பட்டிருந்தது. இந்த இருமுனைவு திருப்புத்திறனுடைய சர்வதேச அலகாக ஏற்றத்தின் சர்வதேச அலகாக கூலோமாகவும் நீளத்தினுடைய மீட்டராகவும் எடுத்துக்கொண்டால் கூலோமீட்டர் அதனுடைய சர்வதேச அலகாக அமையும். இதனுடைய விசேட அலகாக டிபை என்ற அலகையும் பயன்படுத்தலாம். டிபை என்ற அலகையும் பயன்படுத்தலாம். இது விசேட அலகாக இருக்கும். கூலோம் மீட்டராக பயன்படுத்தப்படலாம். ஒரு டிபாய் 3.34 தர 10/30 கூலோமீட்டர் ஒரு டிபாய். சில பரிமாணங்கள் முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0 அமையும். பங்கீட்டு பிணைப்பு 100% இருந்தால், உதாரணமாக புரோமின் மூலக்கூறு இருமுனைவு திருப்புத்திறன் 0. கிரிப்டன் ஒரு விழுமிய வாயு இருமுனைவு திருப்புத்திறன் 0. HBr முனைவுள்ள மூலக்கூறு அதனுடைய பரிமாணம் 0.82. இன்னொரு முனைவு மூலக்கூறு 0.153. தற்போது மாணவர் விளங்கப்படுத்தப்பட்ட விடயம் அடிப்படை விடயம், பன்சி வினாவுக்குரிய அடிப்படை விடயம். இருமுனைவு திருப்புத்திறன் என்றால் என்ன? இருமுனைவு திருப்புத்திறனுக்கான கணித கோவை என்ன? ஒரு தரப்பட்ட முனைவு மூலக்கூறில் இருமுனைவு திருப்புத்திறன் எவ்வாறு கொடுக்கப்படுவது? காவி குறியீடுகள் எவ்வாறு திசை நோக்கி வழங்கப்படுவது? இருமுனைவு திருப்புத்திறனின் அலகுகள் என்ன குறியீடு?
அதனுடைய விசேட அலகாக என்ன பயன்படுத்தப்படுவது, அதனுடைய முனைவுள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு தொகுதி ரீதியாக பார்க்கப்படுவது. இது முதலாவது பகுதி. 1C வினாவுக்குரிய முதலாவது விளக்கம். வினாக்கள் செய்ய முந்தி மாணவர்கள் இது தொடர்பான அடிப்படை விடயங்களை அறிந்திருத்தல் வேண்டும். இதிலிருந்து நாங்கள் வெளிநோக்கி செல்வதற்கு சில விடயங்கள் எங்களுடைய பாட திட்டம் சார்ந்ததாக சிறிது இல்லாவிடினும் மாணவர்கள் ஆழ்ந்து நோக்கும் போது, வினாக்களை ஆழ்ந்து நோக்கும் போது வினாவுக்குரிய தரவுகளை பயன்படுத்தி இந்த வினாவை எளிதாக செய்து கொள்ள முடியும். இது இரண்டாவது பகுதியில் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். சரி மாணவர்களே, இந்த வினாவுக்குரிய மேலதிக விளக்கம், ஏற்கனவே முதலாவது விளக்கம் பாட அலகுகள் கொடுக்கப்பட்ட விடயங்கள். இந்த தொடர்புகள் 2020 கேட்கப்பட்ட இந்த தொடர்புக்கான விளக்கத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான விளக்கம். முதலாவது தெரியப்பட வேண்டும், ஒரு அணுவாரை பல்வேறுபட்ட வழிகளில் அளந்து கொள்ள முடியும். ஒரு அணுவான் ஆரை நேரடியாக துணித்து கொள்ள முடியாது. அது பங்கிட்டு ஆரையாக, பந்தர்வாசன் ஆரையாக, உலோக ஆரையாக வகுத்து கொள்ள முடியும். பொதுவாக பங்கீட்டு ஆரையே அணுவாரையாக கொள்ளப்படும். எனவே பங்கீட்டு ஆரை, பங்கீட்டு வலிவு ஆரை அல்லது பங்கீட்டு ஆரை, கோவலன்ட் ரேடியஸ். ஒரு பங்கீட்டு மூலக்கூறில் ஒரு அணுவின் ஆரையை பங்கீட்டு ஆரையை விட அணுவின் ஆரை பெரிதாக அமையும். பங்கீட்டு ஆரை காரணம் 2 அணுக்களுக்கு இடையே பங்கீடு செய்யப்படும் பொழுது அங்கு இலத்தினுடைய கவர்ச்சி காரணமாக பங்கீட்டு ஆரை அணுவாரையை விட சிறிதாக இருக்க வாய்ப்பிருக்கின்றது. இது முதலாவது விடயம். ஒரு பங்கீட்டு ஆரை, இந்த கருவிடை தூரம், இந்த வினாவில் விளக்கப்பட்ட ஒரு சொல் கருவிடை தூரம். கருவிடை தூரம் என்றால் என்ன? ஒரு ஐதரசனுடைய அணுவாரையை ஐதரசனின் பங்கீட்டு ஆரை எவ்வாறு மாற்றிக்கொள்வது? H2 வாயுடைய ஐதரசனுடைய சர்வசமனான 2 அணுக்கள் பங்கீட்டு பிணைப்பில் இணைந்து கொள்ளும் போது இதனுடைய கருவிடை தூரத்தின் அரைவாசி பங்கீட்டு ஆரையாக அமையும். இதனுடைய கருவிடை தூரம் D ஆக இருந்தால் RH ஐதரசனுடைய பங்கீட்டு ஆரை D/2 ஆக அமையும். குளோரின் சார்பாக எடுத்தால் 2 சர்வசமனான அணுக்கள் குளோரின் பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் போது கருவிடை தூரத்தின் அரைவாசி பகுதி குளோரின் அணு இதனுடைய அரைப்பகுதி இது D' எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் குளோரினுடைய பங்கீட்டு ஆரை D'/2 ஆக அமையும். பங்கீட்டு ஆரை சர்வசமனான 2 அணுக்களின் கருவிடை தூரத்தின் அரைப்பகுதி. HCl மூலக்கூறின் பங்கீட்டு ஆரை எவ்வாறு துணியப்படுவது? HCl 2 வேறுபட்ட அணுக்கள், சர்வசமனற்ற அணுக்கள். எனவே இவற்றினுடைய கருவிடை தூரத்தின் அரைப்பகுதி HCl சார்பாக அணுவாரையாக இருக்க மாட்டாது. தூர முறையாக கணிக்க வேண்டும். முதலாவது கருவிடை தூரம் என்றால் என்ன? கருவிடை தூரத்தின் அரைப்பகுதி எதை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கருவிடை தூரத்தின் அரைப்பகுதி பங்கீட்டு ஆரையாக இருக்கும். 2 சர்வசமனான அணுக்கள் ஈடுபடும் போது, எனவே அணுவாரை நேரடியாக துணிய முடியாது. அணுவாரையை விட பங்கீட்டு ஆரை குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசை காரணமாக. இது முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், ஒரு முனைவுள்ள மூலக்கூறாக நீங்கள் எடுத்தால் AB என்ற முனைவுள்ள மூலக்கூறு, AB ஒரு மின்னழுத்தன்மை வேறுபாடுடைய ஒரு மூலக்கூறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளின், A-னுடைய மின்னழுத்தன்மை XA ஆக கருதின், B-னுடைய மின்னழுத்தன்மை XB ஆக கருதின், XA விட XB பெரிதாக எடுத்துக்கொள்ளின், B சார்பாக பகுதி மர ஏற்றமும் A சார்பாக சிற்றேற்றமும் பெற்றுக்கொள்ளப்படும்.
எனவே ஏவி சார்பாக இது முனைவு பங்கீட்டு பிணைப்பாக அமையும். சிக்மா பிணைப்பு சார்பாக முனைவு பங்கீட்டு பிணைப்பாக அமையும். ஒரு ரெண்டு அணுக்களுக்கு இடையிலான மின்னதிர் வேறுபாடு 1.7 விட பொதுவாக மின்னதிர் வேறுபாடு பொதுவாக எப்போதும் அல்ல 1 பவுலிங் அளவு திட்டத்தில் மின்னழுத்தன்மை சார்பாக சில குறைபாடுகள் ஒன்று. பவுலிங் அளவு திட்டத்தில் மின்னழுத்தன்மை அணுக்களுக்கு வேறுபாடு 1.7 அமையும். இதில் 50% அயன் தன்மையும் 50% பங்கீட்டு தன்மையும் இயல்பாக இருக்க வாய்ப்புண்டு. மின்னணு வேறுபாடு 1.7 அமையும். மின்னணு வேறுபாடு 1.7 விட அதிகரித்து அயன் தன்மையாக இருக்க வாய்ப்புண்டு. அயனாக இருக்க வாய்ப்புண்டு. 1.7 விட குறைவடைந்தால் அது முனைவு பங்கீடாக இருக்க வாய்ப்புண்டு. முனைவு பங்கீடாக இருக்க வாய்ப்புண்டு. முதலாவது வினாவில் பகுதி செய்வதற்கான அடிப்படை தேவைகளை தற்போது விளங்கிக் கொண்டு போறேன். இந்த விடயங்கள் தெரியாவிட்டால் அந்த வினாவை செய்ய முடியாது. ஏற்கனவே பரீட்சை மாணவர் வழிகாட்டியில் உள்ள விளக்கம், தற்போது மேலதிக விளக்கம், இந்த சமன்பாட்டுக்கான விளக்கம். எனவே இந்த ஏவி முனைவு பங்கீடாக இருக்கும் போது இதில் எத்தனை சதவீதம் அயன்தன்மையாக இருக்கும் என்று சொன்னால் 2 வழியாக நாங்கள் அதை செய்து கொள்ள முடியும். இருமுறைவு திருப்புத்திறன் சார்பாகவும் அயன் தன்மையை கணித்துக் கொள்ள முடியும். அல்லது இன்னொரு கணித்தல் முறை மூலம் 2 முறை மூலம் அந்த அயன் ஊட்டி வீதங்களை எங்களால் கணித்துக் கொள்ள முடியும். 2 முறைகளை நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். ஏவி சார்பாக இதனுடைய அயன் தன்மை எவ்வாறு அமையும் என்று சொன்னால் இது 100% அயன் தன்மையாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் ஏ சார்பாக இங்கு நீரேற்றமும் பி சார்பாக மறையேற்றமும் இடப்பட வேண்டும். ஏ ஒரு முறையை பங்கீட்டு பிணைப்பு. இதனுடைய அயன் ஊட்டி வீதத்தை நாங்கள் கணிப்பதற்கு முதலில் அயன் சேர்வையாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஏ சார்பாக நீரேற்றமும் இங்கு மறையேற்றமும் இடப்பட வேண்டும். இங்கு இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கின்றது, இங்கு இலத்திரன் ஏற்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் சார்பான ஏற்றம், ஒரு இலத்திரனுடைய ஏற்றம் 1.602 10⁻19 கூலோமாக அமையும். அயன் சேர்வையாக எடுத்தால் ஒரு இலத்திரன் துணிக்கை ஒன்று ஏற்றம் 1.602 10 கூலோமாக அமையும். இதையும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாடு, கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பரீட்சையில் கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாடு DAV என்பது கரு தூரம், ஏக்கு பிக்கும் இடையிலான கரு தூரம். ஏக்கும் பிக்கும் இடையிலான பிள்ளைகள் கரு தூரம். ஆரே ஏயின் அணு பங்கீட்டு ஆரை, ஏயின் பங்கீட்டு ஆரை. ஆர்வி பியின் பங்கீட்டு ஆரை. சி ஒரு மாறா பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது. XB பியினுடைய மின்னழுத்தன்மை, XA ஏயினுடைய மின்னழுத்தன்மை. வினாவில் இதனுடைய பெருமானம் பிகோமீட்டரில் தரப்பட்டிருக்கின்றது. XB Xயினுடைய மின்னழுத்தன்மை பெருமானங்கள் தரப்பட்டிருக்கின்றது. HF சார்பாக அதனுடைய பங்கீட்டு ஆரையை நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். எனவே பிணைப்பிடை தூரத்தை எங்களால் கணித்துக் கொள்ள முடியும். இது தரப்பட்ட சமன்பாடு. மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். XA XB இடையிலான மின்னதிர் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருப்பின் DAV எதுக்கு சமனாக அமையும் சொன்னால் RA RBக்கு சமனாக அமையும். மின்னதிர் வேறுபாடு அற்ற மூலக்கூறாக இருப்பின் 2 கூறுகளின் பங்கீட்டு ஆடைகளின் கூட்டுத்தொகை பிணைப்பிடை தூரமாக அமையும். கணிசமான மின்னதிர் வேறுபாடு இருப்பின் இந்த DAவினுடைய பெருமானம் குறைவடையும். DAவினுடைய பெருமானம் குறைவடையும். இது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கணிசமான மின்னதிர் வேறுபாடு உள்ள AB2 மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பிடை தூரம் அவற்றுடைய தனித்தனி பங்கீட்டு ஆறுகளின் கூட்டு தொகையை விட எப்போதும் குறைவாக அமையும். மின்னழுத்தன்மை சமனாக அமையின் 2னுடைய
பிணைப்பிடை தூரமும் அவற்றுடைய பங்கீட்டு ஆலைகளின் கூட்டுத்தொகையும் ஒன்றுக்கொண்டு சமனாக அமையும். இது மேலதிக விளக்கம். சரி மாணவர்களே, பகுதி செய்குறிய இணை வினாவை நேரடியாக நாங்கள் விட்டு நோக்குவோம். நேரடியாக செய்யாமல் பகுதியாக புதிய வினா, விளக்கங்கள் மாணவர்களுக்கு குறைவாக இருக்கும். புதிய வினா விளங்கிக் கொள்வது சிரமமாக இருக்கும். எனவே பகுதியாக இதற்குரிய பூரண விளக்கம். காரணம், அடுத்த ஆண்டுகள் இது சார்பாக எதிர்பார்க்க வினாவாக கட்டாயம் அமையக்கூடிய வினா, மின்னழுத்தன்மை சார்பாக எதிர்பார்க்க வினாவாக கட்டாயம் அமையக்கூடிய வினாவாக அமையும். எனவே நாங்கள் சிறிது விளக்கமாக பார்க்காமல் ஒரு பகுதியாக நாங்கள் உற்று நோக்குவோம். சி பகுதியினுடைய முதலாவது வினா, இந்த சமன்பாடு ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது, விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். ஏவி ஆகிய அணுக்கள் சேர்ந்து சிக்மா பிணைப்பை கொண்ட ஒரு மூலக்கூறை உருவாக்குகின்றது. சிக்மா பிணைப்பு என்று சொன்னால் அது பங்கீட்டு பிணைப்பாக இருக்கும். ஏயினுடைய மின்னழுத்தன்மை XA, பியினுடைய மின்னழுத்தன்மை XB. அவர்களின் தரவின்படி XAயை விட பியின் மின்னழுத்தன்மை அதிகம். ஸோ XA XB கணிசமான மின்னழுத்தன்மை அமையும் போது ஏபி அணுக்களுக்கு இடையிலான அந்த பங்கீட்டு பிணைப்பு ஒரு முனைவு பங்கீட்டு பிணைப்பாக அமையும். ஒரு முனைவு பங்கீட்டு பிணைப்பை தீர்மானிப்பது ரெண்டு அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்மா பிணைப்பு. சிக்மா பிணைப்பு முனைவுற்றால் அது முனைவு பங்கீட்டு பிணைப்பு. சிக்மா பிணைப்பு முனைவுறு அற்ற நிலையில் இருந்தால் முனைவிலி பங்கீட்டு பிணைப்பு. வினா சிக்மா பிணைப்பின் வகை கேட்கப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு ஒரு குழப்பமான சொல்லாக அமைந்திருந்தது. சிக்மா பிணைப்பின் வகை. ஏபி 2 அணுக்கள் முதலாவதுக்குரிய வினா, இந்த ஏபி 2 அணுக்களும் தங்களுக்கிடையே பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் போது கணிசமான மின்னர்வேறு உருவாக்கப்படின் இது வினாவுக்குரிய விளக்கமல்ல, பொது விளக்கத்தை நான் தருகின்றேன். ஏபி எனும் பங்கீட்டு பிணைப்பில் சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படின் ஏயின் மின்னழுத்தன்மையை விட பியின் மின்னழுத்தன்மை அதிகரிப்பின் மின்னழுத்தன்மைக்கும் சார்பான விளக்கம் தற்போது முரண்பட்டு நிற்கின்றது. பிணைப்புச்சோடியை தன்னகத்தை கவரும் ஆற்றலாகவும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தெளிவடைந்திருக்கின்றோம். ஆனால் இலத்திரனை தன்னகத்தை கவரும் ஆற்றலாகவும் மின்னழுத்தன்மை தற்போது கொடுக்கப்படுகின்றது பிணைப்பு சார்பாக. எனவே ஏ சார்பாக பி மின்னழுத்தன்மையை கருதும் போது பி சார்பாக பகுதி மறையேற்றத்தையும் ஏ சார்பாக பகுதி நேரேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளும். இது எதுக்குரிய விடையாக அமையும் என்று சொன்னால், ஏபியின் பகுதி ஏற்றங்களை குறித்து காட்டுக என்னும் சொல்லக்கூடிய இரண்டாவது விடைக்குரிய வினாவாகவே அமையும். ஏவி ஒரு முனைவு பங்கீட்டு பிணைப்பு. ஏவியின் பகுதி ஏற்றங்களை குறித்து காட்டும் போது ஏயை விட வியின் மின்னழுத்தன்மை அதிகரித்தால் பி சார்பாக சிற்றேற்றம் பகுதி மறையேற்றமும் ஏ சார்பாக பகுதி நேரேற்றமுமே அமையும். எனவே ஏவி ஒரு முனைவு பங்கீட்டு பிணைப்பு. முதலாவது விடையை நாங்கள் உற்று நோக்கினால் சிக்மா பிணைப்பின் வகை யாது என வினவப்பட்டிருந்தது. இந்த சிக்மா பிணைப்பு தூய பங்கீட்டு பிணைப்பு அல்ல, முனைவுற்ற பங்கீட்டு பிணைப்பு. எனவே சிக்மா பிணைப்பின் வகை முனைவு உடைய பிணைப்பு அல்லது முனைவு பங்கீட்டு பிணைப்பு. மூன்றாவதாக வினவப்பட்டிருந்த வினா, மியூக்கான சமன்பாடுகள் பல வருட காலங்களுக்கு பிற்பாடு சமன்பாடுகள் எழுதச் சொல்லி வினவப்பட்ட வினாவாக இது அமைகின்றது. பழைய வினாத்தாள்களில் இலட்சியவாதி சமன்பாடுகள், இயக்கவியல் சமன்பாடுகள் குறிக்க சொல்லி, கணித ரோபோட்டின் விதிக்கான சமன்பாடுகள் எழுதச் சொல்லி வழமையாக தொடர்பான வினாக்கள் மாணவர்கள் கற்றிருப்பீர்கள். ஒரு புதிய சமன்பாடுகள் எங்கள் பாட திட்டங்களில் அமைந்த சமன்பாடாக இந்த இருமுனைவு திருப்பு திறன் சமன்பாடு இருந்தது. எனவே அதுக்குரிய சமன்பாடு இருமுனைவு திருப்பு திறன் சமன் சிற்றேற்றம் இன்டு பிணைப்பு நீளம் R. நியூ இருமுனைவு திருப்புத்திறன், இது சிற்றேற்றம்
அல்லது ஏற்ற பிரிப்பு, ஏற்ற பருமன் அல்லது ஏற்ற பிரிப்பு, ஆர் பிணைப்பு நீளம், பிணைப்பு நீளம், அணு இடை தூரம். சில சமயங்களில் இது கியூவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டிகளில் இதே சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருமுனை திருப்புத்திறன் சமன் சிற்றேற்றம் அல்லது இது ஏற்ற பிரிப்பு அல்லது ஏற்ற பருமன், ஆர் இடைத்தூரம், அணு இடை தூரம். மூன்றாவதாக வினாவப்பட்ட வினா, இதனுடைய திசையை குறித்து காட்டுக. திசையை குறித்து காட்டுக. இது ஒரு பங்கீட்டு மூலக்கூறு, ஒரு இருமுனை திருப்பத்தில் உள்ள மூலக்கூறு, பகுதி சிற்றேற்றம், பகுதி நீரேற்றம், நேர்மறை ஏற்றங்கள். திசைகள் எப்பொழுதும் ஒரு முனைவு ஒரு காவி கணியம், காவி குறியீட்டால் கொடுக்கப்பட வேண்டும். அம்புக்குறியினுடைய முனைப்பகுதி எதிர்முனைவை நாடி செல்ல வேண்டும், எதிர்முனைவை நாடி செல்ல வேண்டும். நான் திசை. மாணவர்களே, 1Cக்குரிய முதல் 3 வினாவுக்கும் உரிய விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த பகுதி கணித பகுதிக்கான தொடர்புகள் நாங்கள் படிமுறையாக நோக்குவோம். மாணவர்களே, HFனுடைய அயனூட்டு வீதம் கணிப்பதற்கான மெத்தட் 2 HFின் அயனூட்டு வீதம் கணித்தல் 2 முறைகளும் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் கணித்த பெருமானம் HFனுடைய கருவிடை தூரம் 91.9 தர 10/12 மீட்டர் கையிருப்பில் இருக்கின்றது. ஒரு துடிக்கையினுடைய ஏற்றம் கூலம் தரப்பட்டிருக்கின்றது. HFனுடைய உண்மை பெருமானம் இருமுறை திருப்புத்திறன் தரப்பட்டிருக்கின்றது 6 தர 10/30 கிலோமீட்டர். எனவே இவருடைய கணித்தல் பெருமான நியூவை நாங்கள் எவ்வாறு ஏற்றம் கணித்தல் ஏற்றம் HFனுடைய ஒரு அயன் சேர்வியாக இருந்தால் அதாவது HF ஒரு தூய அயன் சேர்வியாக இருக்கும் என்றால் பிள்ளைகள் இங்கே ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் அடைய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இங்கே ஒரு மறை ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அயன் சேர்வியாக இருந்தால். எனவே ஒரு துணிக்கை ஒன்றுடைய ஏற்றம் அவங்க தந்திருக்கிறாங்க 1.6 தர 10/19 கூலோ. இது ஒரு தூய அயன் சேர்வியாக இருந்தால் ஒரு துணிக்கை ஒன்றுடைய ஏற்றம் 1.6 தர 10/19 கூலோ. இதனுடைய அயனூட்டி வீதம் அயன் சேர்வியாக இருந்தால் 1.6 தர 10/19 கூலமாக இருப்பார். எனவே HF ஒரு பங்கீட்டு சேர்வியாக இருந்தால் அவருடைய ஏற்றத்தை நாங்கள் கணித்து விட்டால் அயனூட்டி வீதத்தை கணித்துக் கொள்ள முடியும். அதுக்குரிய சமன்பாடு நியூ சமன் சிற்றேற்ற பிரிப்பு என்று பிணைப்பிடை தூரம் HF பிணைப்பிடை தூரம். எங்களுக்கு கணிக்க வேண்டிய பெருமானம் இந்த ஏற்றம் சிற்றேற்றம் எவ்வாறு அமையும், சிற்றேற்றம் HFக்கு எவ்வாறு அமையும். எனவே சிற்றேற்றம் சமன் நீ இருமுனைவு திருப்பம் தரப்பட்டிருக்கு. HFனுடைய இருமுனைவு திருப்பம் 6 தர 10/30 கிலோமீட்டர். இதனுடைய பிணைப்பிடை தூரம் கணிக்கப்பட்டிருக்கு 91.9 தர 10/12 மீட்டர். இதனுடைய சுருக்கமாக உங்களுக்கு அமையக்கூடியது 0.65 சுருக்கிவிட்டால் 0.65 தர 10/19 கூலோமாக அமையும். மீட்டர் நிராகரிக்கப்பட சிற்றேற்றம் கூலோமாக அமையும். எனவே இதனுடைய அயனூட்டி வீதம் எவ்வாறு கணிக்கப்படலாம் என்றால் அயனூட்டி வீதம் HFின் அயனூட்டி வீதம் சமன் HF தூய அயன் சேர்வையாக இருக்கும் என்றால் ஒரு துணிக்கையுடைய ஏற்றத்தை கொண்டிருக்கும். எவ்வளவாக இருக்கும் 1.6 தர 10/19 கூலமாக அமையும். அவருக்கு நாங்கள் HF ஒரு முறை பங்கீட்டு பிணைப்பாக இருந்தால் எவ்வளவு ஏற்றம் வரும் பிள்ளைகள் 0.65 தர 10/19 கூலமாக அமையும். எனவே ஆகவே 100க்கு அவருடைய சதவீதமாக அமையும். சுருக்கி வெட்டிங்க என்றால் 40.6 வீதம் வரும். எனவே 2 கணிப்பு பரிமாணத்துக்கும் இடையே சிறிய இடைவெளி இருக்கும். இது முறைமை 2ஆக இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படலாம். ரைட் மாணவர்களே, இறுதி பகுதி ஏற்கனவே வினா விளக்கம் 18 பல்துறை வினாக்குரிய விளக்கம் 1Cக்குரிய வினாக்குரிய விளக்கம். தற்போது எதிர்வாக்கை வினா நிச்சயமாக அடுத்த வருடங்களில் மின்னழுத்தன்மை சார்பான கணித தொடர்புகள் கட்டாயம் பரீட்சையில் இடம்பெற வாய்ப்பிருக்கின்றது. எனவே அந்த எதிர்பார்க்க வினாக்களை நாங்கள் எவ்வாறு தயார் செய்து கொள்வது? மேலதிக குறிப்பு
ஏற்கனவே எக்ஸே எக்ஸ்பியினுடைய மின்னகத்தன்மை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மின்னகத்தன்மை தரப்படாவிட்டால் எந்த சமன்பாட்டை நாங்கள் பிரயோகிப்பது? எனவே இவ்வாறான ஒரு சமன்பாடு நீங்கள் பாடமாக்க வேண்டி இல்லாவிடினும் தரப்படலாம். 2 அணுக்களுக்கு இடையிலான மின்னணு வேறுபாடு பவுலிங் அளவு திட்டம் ஏற்கனவே சில முரண்பாடுகள் அமைய பெற்றிருந்தது, தற்போது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மின்னகத்தன்மையை கணிக்கக்கூடிய முறைமை பிணைப்பு பிரிய சக்தியை பயன்படுத்தி ஒரு ஏபியினுடைய மின்னகத்தன்மை வேறுபாடை எவ்வாறு கணிக்கலாம்? வர்க்கமூலம் டெல்டா சக்தி மாற்றத்தின் கீழ் 96.48 எண்பெருமானம். இங்கு டெல்டா இ என்பது ஏபிக்கு இடையிலான வெப்ப பிரிகை சக்தி மாற்றம் டெல்டா இ. டெல்டா இயை எவ்வாறு கணிப்பதுன்னு சொன்னால், ஏக்கும் பிக்கும் இடையில் இ சமன் ஏவியினுடைய பிணைப்பு பிரிய சக்தி மைனஸ் இஏஏ ஏயின் பிணைப்பு பிரிய சக்தி தர பியின் பிணைப்பு பிரிய சக்தியின் வர்க்கமூலம். உதாரணமாக HF எடுத்துக்கொண்டால் HFனுடைய பிணைப்பு பிரிய சக்தி சய H2வின் பிணைப்பு பிரிய சக்தி தர F2வின் பிணைப்பு பிரிய சக்தி தர வர்க்கமூலம். இவ்வாறாக ஏவியினுடைய பின்னகத்தன்மையை கணித்துக் கொள்ள முடியும். மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வருடம் வேறுபார்க்க வினாக்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாணவர்களே, தொடர்ச்சியாக என்ன பதிவுகள் யூடியூப் சேனலில் பதிவிடப்படும். ஃபோகஸ் EDU இந்த சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான பதிவுகள் உங்களுக்கு இடப்படும். எனவே கடந்த கால வினாக்கள் 2020க்குரிய அனைத்து பல்வேறு வினாக்களும் விளக்கங்கள் கொடுக்கப்படும். பௌதிக ரசாயனம் கணிப்பல் சார்ந்த கட்டுரை வினாக்களுக்குமான விடைகள் தொகுக்கப்படும். எனவே குறிப்பிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பதிவிடப்படும் போது உடனடியாக தரவுகளை பார்த்துக்கொள்ள முடியும். நன்றி.